அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு பயோ என்சைம் வீடியோ வந்து போட்டிருப்போம். பயோ என்சைம் வந்து இப்போ 90 டேஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த பயோ என்சைம் வந்து கரெக்டாக ரெடி ஆகிருக்கான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து பாருங்கள் நல்லா வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த பயோ என்சைமில் புழு எதுவுமே வந்து ஃபார்ம் ஆகலை. நமக்கு வந்து நல்லா கரெக்டாக வந்து பயோ என்சைம் வந்து ரெடி ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம போட்ட அந்த லெமனோட தோல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அடியில் வந்து இப்படி தங்கிருச்சு. அதே மாதிரி இதிலேருந்து வர ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட ஸ்மெல் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலாக ஒரு லெமனில் வந்து எந்த மாதிரியான ஸ்மெல் இருக்குமோ அந்த மாதிரியான ஸ்மெல் தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு மல்டி பர்பஸ் கிளீனராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பயோ என்சைம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம லெமன் வச்சு அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோல் வச்சு பண்ணியிருந்தோம், சாத்துக்குடி தோல், அப்புறம் வந்து புளி வச்சு பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பயோ என்சைம் தான் ரெடியாக இருக்குது. இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 90 டேஸ் ஆச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் வந்து இதில் இருக்கிறத வச்சு நம்ம ஸ்டார்டராக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம 45 டேஸ்லேயே வந்து நம்ம பயோ என்சைமை ரெடி பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபில்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லெமனோட தோலெல்லாம் மேலே தங்கியிருக்கும் இல்லையா, இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம வந்து டாய்லெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் தங்குறது வந்து நமக்கு கிளியர் பயோ என்சைம். இதை வந்து பல்பி பயோ என்சைம்னு சொல்லுவாங்க. இந்த லெமன் ஃப்ளேவரில் நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து துணியில் வந்து ஏதாவது அழுக்கு அதே மாதிரி எண்ணெய் கரை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி நல்லா வந்து வாசனையும் நல்லா இருக்கும். நம்ம வேறு எந்த விதமான இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா சர்ஃபு பவுடர், துணி துவைக்கிற சோப்பு, அதுக்கப்புறம் இந்த கம்ஃபோர்ட்டு, இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இது மட்டுமே நம்ம பயன்படுத்தி நல்லா வந்து துணியை வந்து துவைச்சிக்கலாம். அந்த துணி துவைச்ச தண்ணியை வந்து நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செடிக்கு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து ஒரு நல்ல உரமாக இருக்கும். நம்மளோட செடியை வந்து நல்லா வளரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட சுற்றுச்சூழலுக்குமே வந்து ரொம்ப நல்லது. கெமிக்கல் ஃப்ரீயாக வந்து நம்ம துணி துவைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பயோ என்சைம் யூஸ் பண்ணியே வந்து நம்ம வந்து பாத்திரமும் கழுவிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீடெல்லாம் துடைக்கும் போது நம்ம வந்து இப்போ லைசாலாம் போட்டு வீடு துடைக்கிறதுக்கு பதிலாக இது வந்து நம்ம போட்டு வீடு துடைக்கும் போது வந்து வீடும் வந்து வாசனையாக இருக்கும். அதே மாதிரி பாக்டீரியா ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பூச்சி, கொசு இந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வராது. இப்போ வந்து அந்த லெமன் தோல் இருந்துச்சு அதை வந்து அரைச்சிட்டோம். இது வந்து பல்பி பயோ என்சைம். நம்ம வந்து டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளியர் பயோ என்சைம். இது வந்து நம்ம சொன்ன மாதிரி துணி துவைக்கிறதுக்கு மல்டி பர்பஸ் எல்லாத்துக்குமே வந்து க்ளீனிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளியர் பயோ என்சைம் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டராக வேணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பயோ என்சைம் யூஸ் பண்ணி எப்படி பாத்திரம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, துணி துவைக்கிறது அந்த மாதிரி வீடியோ வந்து நான் போடுறேன். உங்களுக்கு வந்து பயோ என்சைம்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட பயோ என்சைம் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லாத ஒரு கெமிக்கல் ஃப்ரீயான க்ளீனிங் பர்பஸ்க்காக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதிலேயே வந்து நம்ம புளி வச்சு பண்ணி அந்த பயோ என்சைம் வந்து இப்போ நம்ம பித்தளை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் நமக்கு சாத்துக்குடி, லெமன் தோலெல்லாம் வந்து நமக்கு க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, இலை இந்த மாதிரி கூட நம்ம வந்து பயோ என்சைம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஹெர்பல் ஷாம்பூஸ்லலாம் கூட வந்து இதை ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பைரி டேட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்மளோட சாத்துக்குடி பயோ என்சைம் வந்து எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.